ஹாய் டாமி, இட்ஸ் யோர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் லவ்வோட தேர்ட் பார்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன எபிசோடு எங்கே விட்டேனா, ஜக்குக் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவனை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவனையும் விசாரிப்பாங்க. அதேமாரி ஜங்குக்கோட லாயர் வந்து அந்த கேஸ் போட்ட பார்ட்டியும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பார்த்தா அது தியாங்காக இருக்கும். ஜங்குக்கு வந்து செம்ம ஷாக்கில் இருப்பான். அதேமாரி லாயரும் தான். அப்போ இந்த கேஸை ஒயின் போடலையான்ற மாதிரி அவர் ஷாக்காக பார்த்துட்டு தேவங்க தான் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நான் அதோட விட்டேன். நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது லாயர் தான் தேவங்க பார்த்து, அப்போது நீங்கள் தான் கிம்ஸ் குரூப்போட ஓனர் கரெக்டாக? ம், ஆமாம். சரி, நீங்கள் கிங் குரூப்ஸோட ஓனர். உங்களுக்கும் மிஸ்டர் கிம்முக்கும், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிம்ஸ் கம்பெனியோட சிஇஓவாக இருந்தவர் மிஸ்டர் கிம், அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதே மாதிரி அவர் பொண்ணோட அம்முக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கேட்குறாரு. இப்போ தியாங்க்கு தான் அவ்வளோ கோவம் வருது. திரும்பி வயனை பார்க்குறான். அவள் கண்ணு மட்டும்தான் காமிக்கிறா. பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போ தியாங் தான், மிஸ்டர் கிம் என்னோட அப்பா. அப்போ அம்மு அப்படின்னு வக்கீல் கேட்டதும், கிம் என்னோட அப்பாவாக இருக்கும்போது அப்புறம் அம்மு மட்டும் என்னவா இருப்பா எனக்கு? அவள் என்னோட தங்கச்சி. இப்போ வக்கீல் தான், சரி அவங்க இறந்தது உங்களுக்கு தெரியுமா? ஐ மீன் நான் இப்போ கேட்கல, 5 வருஷத்துக்கு முன்னாடி. தெரியும். அவங்க சாகும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் யூஎஸில் இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் அப்பா என்னை யூஎஸ் அனுப்பிட்டார். அப்போலேருந்து நான் யூஎஸில் தான் இருக்கேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? 5 வருஷத்துக்கு முன்னாடி கிம்ஸ் கம்பெனி ஜியான்ஸ் கம்பெனியாக மாறுச்சு. ஏதோ தப்பு நடக்குதா, இல்லை அப்பா நம்மக்கிட்டேருந்து எதாவது மறைக்கிறாரான்னு தெரியாமல் தான் நான் பார்க்குறதுக்கு தான் திரும்பி கொரியா வந்தேன். அப்போ தான் அவரும் என் தங்கச்சி அம்மும் இறந்தது எனக்கு தெரியும். அவங்க இறந்து போனதை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண்ணில் தண்ணி தேங்குது. அவ்வளோக்கும் கண்ணில் அங்கே கம்பி கிரிப்பாக பிடிக்கிறான். சொல்லுங்கள். மார்ச்சுரியில் தான் பார்த்தேன். 2 பேர் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா வயன் கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு வேற எங்கேயோ பார்த்துடுறா. ஒரு மாதிரி அவள் கண்ணை தொடச்சிக்கிறா. சரி, அப்போது இறந்துட்டாங்கன்னு தெரியும். இந்த கேஸை நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருக்கலாமே, இப்போ எதுக்கு ஃபைல் பண்ணீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை விசாரிக்க சொல்லி போலீஸ்கிட்ட கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டாக. ஆனால் அவங்க இது வெறும் கார் ஆக்சிடெண்ட் தான் அப்படின்ட்டு அந்த கேஸையே மூடிட்டாங்க. மூடலை, காசு கொடுத்து அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வக்கீல் தான், அது மறைச்சாங்களா இல்லை அதுதான் உண்மையான்றது அதை நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். அது நீங்கள் சொல்ல தேவையில்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். சொல்லுங்கள், 5 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் ஓப்பன் பண்ணீங்க? ஏன்னா அவங்க வெறும் கார் ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்க மாட்டாங்க. யாரோ அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அவங்கள கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் நான் இப்போ கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது தேங்க தான் பார்க்குறான். இன்னும் எதுவுமே கேட்கலன்ற மாதிரி. நீங்கள் போகலான்னு சொல்லிட்டேன். இப்போ தேங்கும் அங்கேருந்து இறங்கி வந்து நேராக ஒயின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். இப்போ அந்த வக்கீல் தான், மை லார்ட், அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கல்ல. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஜங்குக் மேலேயும் அவர் நண்பரான ஜிமின் மேலேயும் இந்த கேஸை போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் குற்றவாளிகளே கிடையாது. இவங்க 2 பேரையும் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நேரில் பார்த்த சாட்சி, வீடியோ ஆதாரம் எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது எப்படி அவங்க 2 பேரும் நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இப்போது ஒயின் சைடு இருக்க வக்கீல் தான் ஏதோ சொல்ல வராரு. அப்போது ஒயின் தான் ம் அப்படின்ற மாதிரி கண்ணு காட்டுறா. இப்போ தேங் தான், ஏன் ஒயின் ம் அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜங்குக் சைடு இருக்க வக்கீல் தான், இவங்க 2 பேரும் குற்றவாளின்னு நிரூபிக்காமல் அவங்களுக்கான ஜெயில் தண்டனை கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கான ஜாமீன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது ஜட்ஜ் தான் பார்க்குறாரு. ஒயின் சைட் கொடுத்த ஆதாரத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் குற்றவாளிங்கன்னு சொல்லி முழுசாக நிரூபிக்கல.
இப்போ ஜட்ஜ் தான் மிஸ்டர் கிம் அண்ட் அம்மு இவங்க 2 பேரோட மர்டர் கேஸில் இவங்க 2 பேர் குற்றவாளின்னு சொல்கிறதுக்காக இன்னும் ஆதாரங்கள் தேவைப்படுது. இப்போதைக்கு இவங்களை நேரடியாக தொடர்பு இல்லாமல் மறைமுகமாக இவங்களும் அதில் ஒரு விஷயமா இருந்திருக்காங்க. அதனால் இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன். அடுத்த ஹியரிங்கில் முக்கியமான ஆதாரங்களை 2 தரப்புலேருந்தும் கொண்டு வரணும். அது வரைக்கும் ஜிம்மனும் ஜங்குக்கையும் நான் ஜாமீனில் விடுவிக்கிறேன். 2 நாளைக்கு ஒரு முறை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணணும். இந்த கேஸ் அடுத்த வாரம் தொடரும். கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. ஜங்குக் சைடு இருக்க வக்கீலுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஹோ, ஜங்குக் வா போகலாம். ஜிமன் வா. இப்போ ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே தான் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை, அதில் நீ சம்மந்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கோர்ட்டுக்கு வெளியே தான் வயனும் தயங்கும் பேசிக்கிட்டு நடந்து வராங்க. ஏன் வயன் அவங்கள ஜாமீன் வாங்கி விட்ட? நம்மக்கிட்ட இல்லாத ஆதாரமா? இருக்கட்டும், அடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம். ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் வெளியே விட்டு தேட விடுவோம், அவங்க தேடி பார்க்கட்டும். உள்ளே இருந்துட்டா ஒன்றும் புரியாதுல்ல, வெளியே விட்டு நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங்காய் லைட்டாக சிரிக்கிறான். சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வயனோட ஷோல்டரில் தான் கையை போட்டுட்டு வெளியே வரான். வந்து பார்த்தா ஜங்குக்கும் ஜிமினும் அவங்க வக்கீல்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் தேவங்க பார்க்குறான். தேவங்க வந்து இப்போ தான் ஜங்குக்கே பார்க்குறான். பார்க்கும்போது அவன் கண்ணில் அவ்வளோ கோவம். ஜங்குக் தான் தேவங்கிட்ட பேச வரான். ஜிமின் ஒரு நிமிஷம் இரு. தேவங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கூப்பிட்றான். தேவங் மதிக்கவே இல்லை. வயன் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சிட்டு முன்னாடி போகிறான். முன்னாடி பார்த்தா வயனோட பிஏ தான் கையில் குழந்தையோடு நடந்து வரா. இப்போ அந்த குழந்தை தான் கீழே இறங்கிட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வயன் மேலே ஏறிக்குது. அச்சோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சரா. இதை ஜங்குக் ஜிம்மின்னு அவங்க லாயர் பார்க்குறாங்க. இப்போ தேவங்க தான் தேவங் என்ன நீ குழந்தை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஏய் ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டேன், டைம் ஆகிடுச்சு, அதான் அப்படியே வந்துட்டேன். கூட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது நான் சொன்னா இல்லையா? என்ன மம்மி ஏன் திட்டுற? நான் தான் வரேன்னு சொன்னேன். டெபி உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவன் செல்லம் கொடுத்து உனக்கு கெடுத்து வச்சுருக்கான். ஏன் மம்மி அப்படி பேசுகிற? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் தான் பார்க்கணுன்னு சொன்னேன், அதனால தான் நான் இங்கே வந்தனே. போ, உன்னை பார்க்கறதுக்காக நான் ஆசையாக வந்தா நீ இப்படி பண்ணுற. அப்படியா, அம்மா பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆசையாக வந்தீங்களா? உன்னை எவ்வளோ நாள் மிஸ் பண்ணன்னு தெரியுமா? சரிடு தங்கம், இதுக்கப்புறம் அம்மா உன் கூட தான் இருப்பேன், சரியா? சரி அப்படின்ட்டு குழந்தை டைட்டாக ஹக் பண்ணிக்குது. இப்போ தேங் தான் சரி வயன் வா போகலாம். போகலாம் தேங். தேங் தான் வயனோட ஷோல்டரை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். போய் காரில் உட்கார வச்சுட்டு இவனும் போய் காரில் ஏறுறான். இப்படி அவங்க 3 பேரும் போகிறதையும் ஜங்குக்கும் ஜிமினும் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ வக்கீல் தான் ஜங்குக்கு கூப்பிட்றாரு. ஜங்குக் இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். ஒரு வழியாக நம்ம ஜாமீன் வாங்கியாச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட பெருசாக ஆதாரமே இருந்திருக்காது. இந்த கேஸ் இதேமாதிரி போச்சுன்னா நீங்கள் 2 பேரும் அக்யூஸ் இல்லைன்றது நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வக்கீல் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமினும் வக்கீல ஷாக்காக பார்க்குறாங்க. ஃபைன், இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அவளுக்கு இதையும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாமீன் வாங்குவோன்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இதை அவள் வேணுட்டு தான் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கெஸ் பண்ணுறான். இப்போது ஜிமின் தான் என்ன பேசுகிற நீ? அவங்க எதுக்கு நம்ம ஜாமீன் வாங்கணும்னு நினைக்க போகிறாங்க? இல்லை, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ஜாமீனே வாங்கியிருக்க முடியாது. அவள் அதுக்கு விட்டுட்டானா அவள் வேறு ஏதோ செய்ய போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் தான் என்ன சொல்கிற? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல நீ சொல்லு, அந்த தயங் யார்? உனக்கு எப்படி தேங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக் தான் ஜிமினை பார்க்குறான். சொல்லு, நீ எதாவது சொன்னாதான் இந்த கேஸை பற்றி ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஜங்குக் யோசித்து பார்த்துட்டு தேங்கும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு,
2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அப்போ நாங்கள் ஸ்கூல் ஹாஸ்டலில் தான் இருந்து படித்தோம். ஹாஸ்டலில் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூம்மேட்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். எல்லோரும் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு. அவனை நான் என்னோடய 5th ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தேன். அப்போ தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுலேருந்து என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். அப்படின்ட்டு இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். இப்போது ஸ்கூலில் மேம் தான் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஜியான் ஜங்குக். இப்போ ஒரு பையன் தான் எழுந்திரிச்சு, மேம் அவன் இன்னும் கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பேர் தான் வாசிக்கிறாங்க. கிம் தயாங். மேம் 2 பேருமே வரல மேம். இவனுங்க 2 பேரும் டே அவனுங்க எங்கே இருக்கான்னு பார்த்துருவாடா அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க ஒரு பையனை தான் அனுப்புகிறாங்க. 10th வந்தாலும் வந்தானுங்க, இவனுங்க சேட்டை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. கொஞ்சமாவது அடங்குன்னு பார்த்தா ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. மேம் எங்கே மேம் இருப்பாங்க, கிரவுண்டில் தான் அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறான். ஏண்டா உனக்கு தான் இவ்வளோ தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா போக விட்ட? மேம் நீங்கள் சொல்லியே கேட்கல, நாங்கள் சொன்னால் மட்டும் அவங்க 2 பேரும் கேட்டுருவாங்களா என்ன? இப்போ ஏன் மேம் பார்க்குறோம் 2 பேரையும் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஐயோ இவனுங்க படிப்பில் முதல்ல இருக்கிறதுனாலே இவனுங்க எந்த கேள்வியும் கேட்க முடியல. இப்போது ஒரு பையன் தேடிட்டு போயிருப்பான். அந்த பையன் எங்கேயும் போகல, நேராக பேஸ்கெட்பால் கிரவுண்டுக்கு தான் போகிறான். போய் பார்த்தா ஆப்போசிட்டில் தியோங்கும் ஜங்குக்கும் நின்றுட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில். பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. தியோங்கோட கையில் பால் இருக்குது. ஆப்போசிட்டில் ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக அந்த பால் மேலே தான் இருக்குது. சுற்றி பிளேயர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. தியோங் வந்து ஒயிட் கலர் ஜெர்சி போட்டிருக்கான். அதேமாதிரி ஜங்குக் வந்து பிளாக் கலர் போட்டிருக்கான். இப்போது மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே கத்துறாங்க, ஜங்குக் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க போர்ட் பிடிச்சிட்டு. இப்போது தேங் தான் டக்குன்னு பாலை தான் வேகமாக எடுத்துகிட்டு ஜங்குக் கிட்டேருந்து ஓடுறான். தேங் பின்னாடி ஜங்குக் ஃபாலோ பண்ணுறான். ஜங்குக் தான் தேங்கிட்டேருந்து பாலை வாங்க போகிறான். இப்போ தேங் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிச்சுக்கிட்டே பேசுகிறான். டேய் ஆல்ரெடி நீ 5 கோல் போட்ட, ஒழுங்காக விட்டுரு, வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஏமாற்றி அடிச்சிட்ருக்கான். இப்போது டக்குன்னு ஜங்குக் தான் வாங்க போகிறான். அந்த பால் எடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோல் போட்டுடுறான். அந்த பால் போயிட்டு நேராக பேஸ்கெட்லேயே விழுந்துருது. அப்படின்னு சொல்லிட்டு தேங் சிரிச்சுக்கிட்டே அவன் கையை தான் விரிக்கிறான். உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வேகமாக போயிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு வரான். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்கு கையில் தான் பால் இருக்குது. தேங் பார்த்துட்ருக்கான். எப்படியா அந்த பால் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக் விட்டு கொடுக்கவே இல்லை. வேகமாக தட்டிக்கிட்டே போயிட்டு அவன் தான் கோல் போடுறான். இப்போது ஜங்குக் தான் தேங்கை பார்த்து சிரிக்கிறான். இப்போது மற்ற பிளேயர்ஸ்லாம் அவங்க 2 பேரும் எப்படி தெரிஞ்சு அவங்களே விளாண்டுப்பாங்க, நம்மளாம் போய் உட்காரலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. விட்ரா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் வா. என்ன பண்ணுறது, இவனுங்க டீமில் வந்து சேர்ந்துட்டோம்ல, தலையெழுத்து வா போவோம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க டீம்லேருந்து விளாண்டுட்ருக்கானுங்க பசங்க. இப்போது 2 பேரும் மாறி மாறி கோல் போட்டுட்ருக்கானுங்க. லாஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்குது. கரெக்டாக ஜங்குக் தான் கோல் போடுறான். எல்லாரும் கத்துறாங்க. இப்போ ஜங்குக் தான் தேங்க பார்த்து சிரிக்கிறான். தேங்க ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறான். 2 பேர் திரும்பி ஸ்கோர் போர்டை பார்த்தா 2 பேர்லேயும் 20-20ன்னு இருக்குது. ஆக்சுவலாக டையில் முடிச்சிட்டானுங்க. அங்கே இருக்க பிளேயர்ஸ்லாம் இது தெரிஞ்ச விஷயந்தான்டா, வாடா போவோம். எப்படி இருந்தாலும் ஜங்குக் வந்து தனியாக தேயாங்க ஜெயிக்க விட மாட்டான், அதே மாதிரி தேயாங்குமே தனியாக ஜங்குக்கை ஜெயிக்க விட மாட்டான். இவனுங்க 2 பேர் சேர்ந்து தான் ஜெயிப்பானுங்க. இதுக்கு எதுக்கு மேட்ச்சு, ஆட போங்கடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு ஜிமின் தான் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஹேண்ட் ஷேக் இருக்கும். அதை பண்ணிவிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு சிரிக்கிறானுங்க. கடைசியில் எப்படியோ போட்டல அப்படின்னு தேங் தான் சொல்கிறான். நீ மட்டும் என்ன சும்மாவா? தெரிவிடுவா. சரி கப்பு வெயிட்டிங் இப்போ வாங்கிடலாமா? போகலாம். இப்போது ஜங்குக்கும் தேங்கோ சேர்ந்து போயிட்டு அந்த கப் எடுக்கிறாங்க. அவங்க டீம்மேட்ஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. தேங்கோட டீமில் தான் ஒரு பையன் புதுசாக வந்திருப்பான். ஆமாம் மேட்ச்சு தான் ட்ராவ் ஆகிடுச்சு, 2 பேரும் ஜெயிக்கிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க? டேய் நீ டீமுக்கு புதுசு இல்லை, உனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லை? ஆமாம். என்னடா நீனு தெரியாத மாதிரி பேசுகிற. அவங்க தனியாக ஜெயிச்சாதான் நம்ம வருத்தப்படணும், அவங்க ஒன்றா ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம சுமூகமாக வீட்டுக்கு போகலாம். அப்போ இது வரைக்கும் 2 பேரில் ஒருத்தவங்க யாருமே ஜெயிச்சது இல்லையா தனியாக? இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் அதுமாரி நடக்க போகிறது கிடையாது.
இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஜெயிப்பானுங்க. நம்ம மூடிக்கிட்டு விளையாட வேண்டியதான். புரியுதா? அது எப்படி எல்லா டைமும் சேமாவே ஜெயிக்க முடியும்? இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா என்ன? ம். அப்படின்னு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீ டீமுக்கு புதுசுல்ல? இல்லை, ஸ்கூலுக்கே புதுசு. அட அதான் விஷயம். அதனால தான் உனக்கு தெரியல. என்ன தெரியல? அடேய், இவங்க ஸ்போர்ட்ஸில் மட்டும் 2 பேரும் ஒன்றா வரமாட்டாங்க. ஸ்டடீஸ்லேயும் அப்படி தான். ஏன்னா அது எப்படி? ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? இருக்குதான். அதுக்கு வேறு வேறு மார்க் எடுத்துருக்கணுமே. என்ன சொல்கிறீங்க? அவனுங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுனா அவனுங்க 2 பேர் தான். தப்பி தவறிக்கும் ஒருத்தவங்க மட்டும் மேலே கீழேன்னு வரவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு ஸ்டடீஸ்லேயும் இருக்கானுங்க. எப்படி ஸ்போர்ட்ஸில் விளாட்றான், ஸ்டடீஸ்லேயும் அப்படியா? ம். சரி, நீ ஸ்போர்ட்ஸில் விளாட்ற, ஓ ரேங்க் என்ன? என்னது, கிளாஸில் 20க்கு அபோவ் தான் வருவேன். ஆ, அது தப்பு கிடையாது. நானுமே அப்படி தான். ஆனால் அவனுங்க அப்படி கிடையாது. அவனுங்க பொறுத்தவரையும் ஸ்டடீஸ்லேயும் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு, இப்படி தான் இருப்பானுங்க. அதனால தான் யாருமே அவனுங்க என்ன பண்ணாலும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், கோச்சாக இருக்கட்டும், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்போ புரியுதா? புரியுது. இப்போ தானே வந்திருக்க, உனக்கு போக போக பார்க்க பார்க்க தெரிஞ்சிடும். வா போகலாம் அப்படின்ட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது கிளாஸ் ரூம்லேருந்து தேடிட்டு வந்த ஒரு பையன்தான் மேட்ச் முடிஞ்சதும், ஜங்குக் தயாங். ஆ, அவனுக்கு திரும்பி பார்க்குறானுங்க. என்ன? உங்கள் 2 பேரையும் மேம் வர சொன்னாங்க. மேட்ச்சில் இருக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னோம். அப்படி இருந்தாலும் மேம் வர சொன்னாங்க. சரி போ, வரோம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். அந்த பையனும் போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் அவன் வாங்கின இந்த கப்பை தான் கிஸ் பண்ணுறான். டேய், அது எனக்கும் உண்டது. அப்போ இந்தா நீ வச்சுக்கோ. ம், அதை பத்திரமா உள்ள வை. ஓகே. அவனுங்களுக்கு ரேக் இருக்கும். அந்த ரேக்கை திறந்தா ஃபுல்லாக கப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் வாங்கினது தான். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இவனுங்க தான் வாங்கியிருப்பானுங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வாங்கியிருப்பானுங்க. அதுதான் அங்கே லைனாக அடிக்கிருக்கு. இப்போ ஜங்குக் தான் இதுதான் 51 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். பரவாயில்லடா, 51 வந்துட்டோமா என்ன? ஆமாம், 12th முடிக்கிறதுக்குள்ளே செஞ்சுரி அடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு யூனிஃபார்ம் தான் மாட்டிக்கிட்டு இப்போ நேராக கிளாஸ் தான் வரானுங்க. வரும்போது கெத்தாக உள்ளே என்ட்ரா ஆகிறானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு தயங்க தான். ஒரு வழியாக வந்துட்டிங்களாடா 2 பேரும் அப்படின்னு சொல்லி மேம் கேட்குறாங்க. இப்போது தேங்க தான் சிரிச்சுக்கிட்டு, ஏன் மேம் எங்களை பார்க்காம இருக்க முடியலையா என்ன அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக தயம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாலி டைப்பு. இப்போ மேம் தான், டேய் அட்டி வாங்க போகிறீங்கடா, கிளாஸில் 3/4 நேரம் ஆளையே காணோம், அட்டெண்டன்ஸை பாருங்கடா அப்படின்னு காமிக்கிறாங்க. மேம் மேட்ச் இருந்தது. ஆமாண்டா, உங்களுக்கு எப்போ பாரு மேட்ச் இருக்கும். ஏன் அந்த கிரவுண்டே கட்டிக்கங்களேன், எதுக்கு இப்போ மட்டும் கிளாஸ்க்கு வரீங்க? மேம் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல மேம். இந்த பிஞ்சு மனசு ஒரு நாளைக்காச்சும் உங்களை பார்த்துடணுன்னு ஏங்குது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் பின்னாடி முதுகுலேயே தட்டுறான். நான் அடித்தது போதுண்டா, போ கிளாஸ்க்குள்ளே போய் உட்காருங்க. போன வாரம் எழுதுனீங்களே அந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போகிறேன், போய் உட்காருங்க போங்க. அதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி தயங்க பார்க்குறான். ஆமாண்டா, போய் உட்காருங்க போங்க, போ ஜங்கு. இப்போது ஜங்குக் தான் தேங்கோட காலரையும் பிடிச்சிட்டு தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிடறான் லாஸ்ட் பெஞ்சுக்கு. ஆக்சுவலாக அவனுங்க எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவானுங்க. அதேமாரி போய் உட்காடுறாங்க. பேப்பர் கொடுக்க தான் கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா நேராக கேன்டீனாவது போயிட்டு சாப்பிட்டாவது வந்திருக்கலாம் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். சரி இதை முடிச்சுட்டு போவோம். இப்போ மேம் தான் பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோல் நம்பர் வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக் நேம் தான் வருது, ஜான் ஜங்குக். ஜங்குக் தான் எந்திரிக்கிறான். 98 அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. ஜங்குக் வாங்குறான், எல்லோரும் கை தட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறான். இப்போ தயங்க தான் பார்த்துட்டு, என்ன மச்சான் 98ஆ? என்கிட்ட 95 தானே வரும்னு சொன்னேன். பாத்தியா, சொல்லாமலே எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறான். இப்போது மேம் தான், நெக்ஸ்ட்டு கேம் தயாங் 98 அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜங்குக் தான் தூ அப்படின்னு துப்புறான். இப்போது தேங் தான் இப்போது ஃபேஸை தான் தொடச்சிக்கிட்டு நேராக எழுந்திரிச்சு போய் அந்த பேப்பரை வாங்குறான். ஏண்டா கொஞ்சம் கூட கூட குறையே வாங்க மாட்டிங்களாடா? மேம் நீங்கள் திருத்துறது தான் திருத்துறீங்க, இங்கே முடிஞ்ச கூட குறைய போட்டு பாருங்கள். போடுற மாதிரியா இருக்குது பேப்பரு.
எனக்கு புரியல தயாங். நீ ஒரு கிளாஸில் எக்ஸாம் எழுதுற, அவன் ஒரு கிளாஸில் எக்ஸாம் எழுதுறான். அப்படி இருந்தால் எப்படி? அதுதான் மேம் நாங்கள் ஏதோ ஒன்று வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லேயும் இதேமாதிரி 2 பேரும் டாப்பராக வந்துட்டிங்கன்னா ஸ்கூலுக்காச்சும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தயந்தான் கண்ணடிச்சிட்டு போகிறான். இவனுக்கு கொழுப்பை பற்றியா? மேம் தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே பேப்பர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தேங் தான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறான். ஜங்குக் தான் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். இப்போ மேம் பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உங்கள் பேப்பர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லலாம், இல்லைனா சைன் பண்ணி பேப்பர் திருப்பி கொடுத்துருங்க. இப்படி சொன்னதும் ஜங்குக்கும் தயங்கும் சைன் பண்ணிவிட்டு பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு, ஓகே மேம் வரேன் அப்படின்னு சொல்கிறான் தயங்கு. டேய் கிளாஸு மேம் எப்படி இந்த டாபிக் தான் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு சொல்கிறான். உனக்கு எப்படிரா? அதெல்லாம் பார்த்தாச்சு மேம். சரி மேம் நாங்கள் கிளம்புறோம், வா ஜங்குக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜக்கு கூட ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு நேராக அவனுங்க 2 பேரும் வெளியே போயிடுறானுங்க. மேம் தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் என்ன மூளை 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன மேம் ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, எல்லோரும் புக் எடுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் நேராக கேன்டீன் தான் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. டேய் அடுத்தது பப்ளிக் எக்ஸாம் வருது. வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். டேய் நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். என்னடா? எக்ஸாம் வருது, எக்ஸாம் படிப்போம். படிக்கலாம். டேய் நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன்டா. நானும் சீரியஸாக தான்டா சொல்கிறேன். படிக்கலாம். அதுக்குன்னு எக்ஸாம் வரணும் 1 மந்த் இருக்குல்ல, இப்போயே என்ன அவசரம்? நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதில்ல? புரியுது மச்சான். நம்ம 12th படிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து தான் யூஎஸ் போகணும். அதுவும் ஸ்காலர்ஷிப்பில் தான் போகணும், ரைட்டா? அது இந்த காலேஜில் தான் படிக்கணும். அந்த காலேஜில் படிச்சுட்ருக்கும் போதே 2 பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டா? இதுதானே பிளானு. இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக பேசிகிட்ருக்கோம். ஆமாம், மறந்துடாத, புரியுதா? எப்படிரா மறப்பேன்? அதெல்லாம் பக்காவாக பண்ணலாம் அப்படின்னு தயங்க சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டு இவனோட விளையாடுறத பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இப்படி இவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு தான் தே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெஞ்சுக்கு கீழே நின்று அவன் பேண்ட்டை தான் இழுக்குது. தேவன் தான் திரும்பி பார்க்குறான். புட்டு இங்கடி பண்ணிகிட்ருக்க கிளாஸில் இல்லாமல்? நீ இந்த பக்கம் போனியா, அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. முட்டை கண்ணு டிங்குன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறா. புட்டு இங்கே ரெடி பண்ணுற கிளாஸ் போகாமல்? அண்ணா இங்கே போகிறத பார்த்தேன்னா அதான் நான் வந்தேன். அப்படியா? என்ன சாப்பிட்டியா? இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் புட்டு பொய் சொல்லாத. இல்லை டே அண்ணா நிஜமா அப்படின்ட்டு அவள் கழுத்தை தான் பிடிச்சிட்டு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் பார்த்துட்டு சரி விடுறா, இந்தா இது சாப்பிடு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விடுறான். அவளும் அழகாக சாப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக் ஊட்டி விட இப்படி தின்னு தான் நல்லா புசுன்னு இருக்கேன். இப்போ ஜங்குக் தான் விட்றா, குழந்தைங்க சாப்பிட்றத ஏன்டா கண்ணு வைக்கிற? அதுவும் பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டாக சப்பியாக இருக்கா. அவள் சாப்பிட்றதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எது அதுவா? அங்கே பார், கண்ணை 2 இட்லி மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு உள்ளே வச்சு எப்படி சாப்பிட்றா பார். இன்னும் கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் சொல்லிகிட்ருக்கா. டேய் விட்றா, சாப்பிடட்டும், குழந்தைங்க சாப்பிட தான் செய்யும், நீ சாப்பிட்றா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் ஊட்டி விடுறான். லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறா. லவ் யூடா புட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை திருப்பி கிஸ் பண்ணுறான். எனக்கு அது சாச்சு வேணும். இது வேணுமா? இப்போ பொறுமையாக ஊட்டி விடுறான். அவளும் நல்லா சாப்பிட்டுட்டா. இப்போ தேங்க தான் சாப்பிட்டியாடி? சாப்பிட்டுட்டேன். சரி கிளாஸ் போகலாமா? நீ இவ்வளோ நேரம் கிளாஸ்லையா இருந்தா என்ன மட்டும் போன்ற அப்படின்னு சொல்கிறா. பாத்தியாடி அவளுக்கு வாய கொழுப்பை பற்றி அவளுக்கு. விட்றா, ஏன் உனக்கு கிளாஸ் போவேணாமா? அங்கே மிஸ்ஸு திட்டுறா. ஏன் என்ன பண்ணீங்க மிஸ்ஸு திட்டுற அளவுக்கு? நேற்று ஹோம்ஒர்க் எழுதலையா, நேற்று டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க, நான் அதுக்கு படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்துட்டேன், அதுக்கு என்ன திட்டுறாங்க
நான் போக மாட்டேன். இப்போ தேங் தான், பாத்தியாடா நான் இப்படி இருக்கேன், என் தங்கச்சி எப்படி இருக்குன்னு. டேய் விட்ரா. சரி சரி, நான் மிஸ்கிட்ட சொல்லவா? வேண்டாம், நீ போனதுக்கப்புறம் என்ன திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தூக்கிக்கிறான். இப்போ தேங் தான், டேய் தேவையில்லாத வேலை பார்க்குற, அவள் ஏற்கனவே அங்கே ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருப்பா, பாரு நீ தான் வம்பல மாட்டுவ. டேய் விட்ரா, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது குழந்தையாது, குட்டி சத்தாண்டா அது. நான் குட்டி சத்தானா நீ பெரிய சத்தான் போடா அப்படின்னு தேங்க பார்த்து சொல்கிறா. பாத்தியாடா பாத்தியா வாய, இவ்வளோ பெருசு பாரு, இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா, நீ தாண்டா அடி வாங்குவ அப்படின்னு தேங்க சொல்கிறான். டேய் கொஞ்சம் நிறுத்துங்கடா அவங்க 2 பேர் சண்டையும், இவளை கொண்டாந்து இந்த ஸ்கூலில் விட்டது தாண்டா தப்பு அப்படின்னு தேங்க சொல்கிறான். நான் வருவேன்னு சொன்னேன், நான் அங்கே இருக்க ஸ்கூலில் தான் படித்தேன், நீ தான் அந்த ஸ்கூலில் இருந்தால் நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொல்லி அப்பா கிட்டே சொல்லி நீ தானே 1 மாதத்துக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்து விட்ட, இதில் நானே பார்த்துக்கிறேன்னு வேற சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. பாத்தியாடா வாய, இதை அங்கேயே தள்ளியிருக்கணும்டா, அங்கேருந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாரேன்னு எங்கள் அப்பா சொன்னார், அதுக்காக சரி கொண்டு வந்து என் ஸ்கூலில் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தான்டா என் தப்பு அப்படின்னு தேங்க சொல்கிறான். ஆமாம் ஆமாம், எனக்கு ஹாஸ்டலே பிடிக்கல, எல்லாம் ஒன்றால் தான். அங்கே வீட்டில் இருக்கும்போது நான் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இப்போ பாரு உன்னால் ஹாஸ்டலில் வந்து இருக்கேன். இப்படி மாறி மாறி அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான், டேடி போதும்டா உங்கள் சண்டை நிறுத்துங்க, எப்பா எப்பா உங்கள் சண்டை பெரும் சண்டையாக இருக்கும் போல். இப்போது ஜங்குக்கு தான் நேராக 4th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் போகிறான். ஜங்குக்கா போகணுமா? படிக்க வேண்டாம். திட்டுவான். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷோல்டர்லேயே படுத்துட்ருக்கா. இப்போது நேராக கொண்டு போயிட்டு அவங்க மேம் கிட்ட சொல்லி கிளாஸில் தான் விட்டுட்டு போகிறான். ஜங்குக்கா திரும்பி எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு மூட்டை மூட்டை கண்ணை முழிச்சு பார்த்துட்டே சொல்கிறா. இப்போ தேங் தான், ஏண்டி உன் லவ்வரா அவன் எப்போ பார்க்குறதுன்னு கேட்குற? ஆமாம். என்னது ஆமாவா அப்படின்னு தேங் பார்க்குறான். நான் லவ் யூ சொல்கிறேன், அப்போ என் லவ்வர் தானே. ஜங்குக்கும் அது மாதிரி லவ் யூ சொல்கிறான், நான் உன்னோட லவ்வர் தானே ஜங்குக்கா அப்படின்ட்டு கண்ணை முடிச்சு பார்த்து சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சுக்கிட்டு, ஆமாண்டி என் அழகி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றான். இப்போ தேங் தான், பார்க்க சகிக்கலை. ஏண்டா உனக்கு இந்த தம்மா தொண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வேணுமாடா? யாரை பார்த்து தம்மா தொண்டு என்ன அப்படின்ட்டு அவள் பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறா. இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறான். அவள் பண்ணுறதை பார்த்துட்டு, ஆமாண்டா இந்த அழகி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்தை கிள்றான். நீ போடா தே அப்படின்னு சொல்கிறா. நீ போடி புட்டு. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஜங்குக் தான், அட போதும்டா நிறுத்துங்கடா. மச்சான் இப்போயே நீ முடிவெடுத்துரு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டு. இப்போ ஜங்குக் தான், என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்ட? ஆமாண்டா ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு, இப்போ நீ சொல்கிற அவளா இல்லை நானா அப்படின்னு கேட்குறான். இப்போது ஜங்குக் வந்து தேங்க பார்க்குறான். இவன் யோசிக்கிறத பார்த்ததும், டே மச்சான் நான் உயிர் தோசுடா அப்படின்னு தேங்க சொல்கிறான். மச்சான் மச்சான் எனக்கு புட்டு தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்போது வெவ போதா டே எனக்கு ஜங்குக்கா தான் வேணும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. சும்மாவா சொன்னாங்க காதலி வந்ததும் நண்பனை தூக்கி போட்டுருவான்ட்டு அப்படின்ட்டு சரக்கு போட்ட மாதிரி பேசுகிறான். ஐயோ சரி புட்டு நீ உட்காரு, இல்லை உங்கள் அண்ணன் பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருப்பான். பாய் அப்படின்னு சொல்கிறா. பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க தான் தள்ளிட்டு போயிடுறான். இப்போ கிளாஸ் ரூம் வெளியே போய் நின்றுட்டு தான் உள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா புட்டு உட்காந்து நல்லா உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ தேங்க தான், டே மச்சான் என்னடா உண்மையிலே நானா இல்லை அவளா அப்படின்னு கேட்குறான். டே என்றைக்குமே நீ தான்டா ஃபஸ்ட்டு, அது குழந்த ஃபீல் பண்ணுமேன்னு சொன்னேன். ஆஹா என்ன ஓஹா பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் பின்னாடி திரும்ப அவளை பார்த்துக்கிட்டே தேங்க கூட போயிடுறான். இப்படி தான் அவங்க டேஸுமே போகுது ரொம்ப அழகாக. 2 வீக்ஸ் கழிச்சு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மேம் தான், ஜங்குக் தயாங் மேம் எப்பயும் போல் தயவு செஞ்சு ஃபஸ்ட் வந்துடுங்கடா, உங்களை தான் நம்பியிருக்கேன். அதெல்லாம் வந்துடலாம் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். பார்க்குறேன்டா பார்க்குறேன்,
கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தில் கொஞ்சம் ஓர வச்சுட்டு அடுத்த வாரம் எக்ஸாம்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே மேம். இப்போது அந்த ரூம்குள்ளே தான் ஒரு மேம் வராங்க. இங்கே கிம்தயோங்னு. ஏன் மேம் என்னாச்சு? கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க சிஸ்டர் அம்முக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயோங் என்ன மேம் ஆச்சு? இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ தயோங் தான் இருமச்சா வரேன் அப்படின்னு ஜங்கு கிட்ட சொல்லிட்டு போகிறான். என்ன மேம் நீங்கள் தயோங் அம்முக்கு உடம்பு சரியில்லைப்பா, காலேருந்து வாமிட்டாக எடுத்துகிட்ருக்கா. என்ன? ஆமாம்ப்பா, தெரில ஃபுட் பாய்சன் ஆகிருக்குமா என்னென்னு. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதறான். ஒரு நிமிஷம் இருங்க. நேராக ஜங்கு கிட்டே போயிட்டு மச்சான் என் மொபைல் எங்க? இப்போது பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறான். சரி நான் வந்துடுறேன்ரா. என்னாச்சு? தெரில, புட்டுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு போல இருக்கு, அதான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன். என்ன சொல்கிற? புட்டுக்கா? இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் வரான். இப்போ 2 பேரும் வேகமாக ஓடி போயிட்டு அம்மாவோட கிளாஸ் தான் போய் நிற்கிறாங்க. இப்போ அம்மா தான் பெஞ்சில் படுத்திருக்கா. வேகமாக ஜங்குக்கு போய் தூக்குறான். அம்மோ அம்மோ இங்கே பாரு, அம்மோ எந்திரி அப்படின்னு சொல்லி தயம் கூப்பிட்றான். இப்போது பொறுமையாக கண்ணை முழிக்கிறா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறா. ஜங்க் தான் தூக்கிக்கிறான் அம்மாவை. அவள் செஸ்டில் தான் படுத்து தூங்குறா. மேம் என்னாச்சு? இல்லைப்பா, காலையிலேருந்து 3 டைம்ஸ் வாமிட் பண்ணிட்டா. என்னன்னு தெரில, உடம்புக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டல் ஃபுட்டு. சரி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தோம், அதான் நீங்கள் இருக்கே இல்லை உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. சரி மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெளியே தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்குக்கு தான் அம்மோ எனக்கு வயிறு வலிக்குது ஜங்குக்கா. இதுக்கு தாண்டி சொன்னேன் கண்டதை திங்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு திட்டுறான். இப்போ ஜங்குக்கு தான் அவங்க தான் சொன்னாங்களே ஹாஸ்டல் ஃபுட்டில் தான் ஒரு மாதிரி ஆயிருக்குன்னு. டே எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு வயிற்ற பிடிச்சிட்ருக்கா. சரி ராச்சவங்க ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். சரி ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி போடுவாங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக்கு தான் அதெல்லாம் போட மாட்டாங்கடா, ஒன்றும் இல்லை சரியா, நம்ம போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். இப்போது நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஜங்குக் இவ்வளோ பார்த்துக்கோ, நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வரேன். சரிடா. இப்போ ஜங்குக் தான் அம்மாவை தூக்கி வச்சிட்ருக்கான். இப்போது தேங்க போயிட்டு அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நேராக டாக்டரை பக்கம் தான் போகிறான். இப்போ டாக்டர் தான் அம்மாவை தான் செக் பண்ணுறாங்க. வாயை திறங்க அப்படின்னு திறந்து காட்டுறா. ஜங்கு கூட மடியில் தான் உட்காந்துருக்கா. இப்போ தேங் தான் டாக்டர் ஏதாவது ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படி ஆயிருக்கும். இப்போ தேங் தான் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், நான் 2த்துக்குமே மெடிசன் தரேன், அதை கரெக்டாக கொடுங்க, அப்புறம் ஒரே ஒரு அப்படின்னு சொல்ல வரான். இப்போ ஜங்க் தான் கையை பிடிச்சிட்றான். அப்படின்னு சொல்லி தலையை காட்டுறான். இப்போது அம்மா தான் முட்டை முட்டை மொழி முடிச்சு பார்த்துட்ருக்கா. என்னது? டாக்டரும் புரிஞ்சுக்கிட்டு சரி போய் இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தயங்கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்கு நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். சரி மச்சான். இப்போ வேகமாக போயிட்டு தயங் தான் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். டாக்டர் இந்தாங்க. ஓகே, இந்த மெடிசன்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்கூலுக்கு ஒரு 3 நாள் போவேணாம், பெட் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும், ஃபீவர் குறைஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க. சரிங்க டாக்டர். இப்போது ஜங்கு கிட்ட தான் வராரு டாக்டரு. கையில் பின்னாடி இன்ஜெக்ஷன் வச்சுருக்காரு. இப்போது ஜங்கு கிட்ட தான் கண்ணை கட்டுறாரு. இப்போது அம்மா தான் அவன் திருப்பி பிடிச்சிக்கிறான். என்னாச்சு ஜங்குக்கா? ஒன்றும் இல்லடா தங்கம், உனக்கு ஜுரம் வந்துருச்சான், அதனால் உனக்கு ஐஸ்கிரீம் நிறைய கொடுக்கணுமா. நிஜமாவா? நான் ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்லாமா? ஆமாம், தெரியாது? அப்போது தீத்தியெல்லாம் சொல்லுவா ஜுரம் வந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது யார் சொன்னா? நான் ஜங்குக்கு சொல்கிறேன். நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு பிடிச்சது தானே வாங்கி தருவேன். ஆமாம், நீ எனக்கு பிடிச்சது தான் வாங்கி தரணும். சரி, புட்டுக்கு எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு 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 பட்டர் ஸ்காட்ச் வேணும், சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்ட்டு அவள் கையை விட்டு எண்ணிட்டு இருக்கா. யோசிச்சு பார்த்து இப்போ டாக்டர் தான் ஊசி போடுறாங்க. அது அவளுக்கு தெரியல. அவள் ரொம்ப சின்சியராக ஜங்கு கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போது டாக்டர் தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எடுத்துடுறாரு. பேச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு திரும்பி இப்போ டாக்டரை பார்க்குறா. இப்போ ஜங்குக்கு தான் அப்புறம் உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணாமா என்ன?
ஆ ஆமாம், தேத்திக்கு பிடிக்கும். எனக்கு தம்பரி ஃப்ளேவர் வேணும். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டன் வச்சு தேய்ச்சி விட்டுட்டே பேசுகிறான். ம், என்னாச்சு? ஏங்க வலிக்குது? அதுவா, நீ இடிச்சுக்கிட்ட. ம், நான் கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். எப்போ இடிச்சுக்கிட்ட? இப்போ தான் இடிச்சுக்கிட்டேன் எந்திரிக்கும் போது. அப்படியா? அதான் வலிக்குதா என்ன? ம், ஆமாம். இரு தேய்ச்சி விடுறேன். ம், இப்போது ஜங்குக்கு நல்லா தேய்ச்சி விடுறான். இந்த மாத்திரைலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் தேவன்கிட்ட சொல்கிறாங்க. சரி டாக்டர், சொன்ன மாதிரி ஒரு 3 days ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஃபீவர் குறைஞ்சதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போங்க. ம், ஓகே. சரி, வா ஜங்குக் போகலாம். இப்போது ஜங்குக் தான் அம்மாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ம், எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டே சொல்கிறா. சரி சரி, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். அம்மாவும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா. இப்போ தேங் தான், ரொம்ப தேங்க்ஸ்டா. இல்லைனா ஊசி போடுறதுக்குள்ளே என்ன அடம் பிடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. விட்ரா, குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏதோ நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்டா? இல்லை, அவள் பாட்டுக்கு அங்கே வீட்டில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. நான் தான் அவள் படிக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு அப்பா கிட்ட சொல்லி இங்கே கொண்டாந்து விட சொன்னேன். சொல்லி இப்போ தான் 2 மாதமே ஆக போகுது. அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அவளை அங்கேயே கொண்டு போய் விட்டுடலான்ட்டு இருக்கேன்டா. அடுத்த வருஷத்துலேருந்து அவள் அங்கேயே படிக்கட்டும். இதோட முடிய போதில் வேறு ஸ்கூல் வேறு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏன்டா அப்படி யோசிக்கிற? இல்லைனா புட்டுவை நம்மளே பார்த்துக்கலாம். தனியாக ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஹாஸ்டல் இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இல்லைடா, நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்து 11th 12th போவோம். ஸ்டடீஸ் அதிகமாயிரும். நம்ம ஃபோக்கஸே ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அந்த டைமில் புட்டுவை பார்த்துக்க முடியலன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக போயிடும்டா. அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் தூங்கிட்டுருக்கா அம்மாவை பார்க்குறான். ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தூங்கிட்டுருக்கா. நீ சொல்கிறதும் சரி தான். படிப்பு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்கிறான். சரி, புரியுதுடா. அப்பப்போ வீட்டுக்கு வந்து அவளை பார்த்துட்டு போ லீவுக்கு. என்ன சொல்கிற அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். ம், சரி, போகலாமா? இப்போது அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி தான் நேராக அவங்க ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு தான் வராங்க. இப்போது வார்டன் கிட்ட தான் பேசிவிட்டு, இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ரூம்லேயே படுக்க வச்சுக்கிறேன். அவங்களும் சின்ன குழந்தையாக இருக்கா, அதுவும் தேங்கோட தங்கச்சின்னு சொல்கிறதுனால அவங்களும் விட்டுடுறாங்க. சரிப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு போ. இப்போது நேராக அவங்க ரூமுக்கு தான் வந்துடுறாங்க. ஜங்குக் தான் இவ்வளோ நேரம் அம்மாவை தூக்கி வச்சுட்டே இருந்திருப்பான். சரி குட்ரா, அவள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க தான் தூக்க போகிறான். ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறா. விடு விடு, அவள் தூங்கிட்டுருக்கா. அதுக்குன்னு தூக்கி வச்சுட்டே இருக்க போறியா என்ன? இல்லைடா, எனக்கும் டயர்டாக இருக்குது, நானும் தூங்குறேன், நீயும் தூங்கு. இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம்ல, தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போயிட்டு அவன் பெட்டில் படுத்துடுறான். அவனுக்கு தலை தான் வலிக்குது. திரும்பி அம்மாவை தான் பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அம்மாவை தான் அவன் எப்படி தூக்கி வச்சுருந்தானோ அதேமாரி அவன் நெஞ்சிலே படுக்க வச்சுட்டு அவனும் தூங்குறான். அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஜங்குக்கு மேலேயே படுத்து. இப்போது தேங்க இதை பார்த்துட்டு, நாளைக்கு போயிட்டு முதல்ல ஊரில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு படுத்துடுறான். இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தா தேங்க தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பார்க்குறான். எப்படி படுத்திருந்தாங்களோ அப்படி தான் படுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட நகரில் ஜங்குக்கு. அதேமாதிரி அம்மா அப்படி தான் படுத்து தூங்கிட்டுருக்கா. ஜங்குக் எந்திரி, அம்மோ ம் ம் அப்படின்ட்டு சினிக்கிட்டு படுக்கிறா. விட்றா, அவள் தூங்கட்டும். இல்லைடா, காலைல மாத்திரை போடணும். அது இல்லாமல் அவளை ஊர் கூட்டிகிட்டு போகிறேன். ஏண்டா? 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான். அம்மா கிட்ட வேற சொல்லியிருந்தேன், அவங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ம், அம்மோ எந்திரி ம் அப்படின்னு சொன்னிக்கிட்டே எழுந்திரிக்கிறா அவள் கண்ணை கசக்கிட்டே. ம், ஜங்குக்கா வாளு, என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு தூங்கிட்ட? ஆமாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போ தேங்க தான், ம், ஆல்ரெடி ஜுரம் இருக்குது, உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குதா? ம், ஜங்குக்கா தானே சொன்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு. ஜங்குக் தான் சிரிக்கிறான்.
ஆ, சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். முதல்ல எந்திரி, போய் குளிச்சுட்டு வந்து முதல்ல கிளம்பலாம். எங்க? ஆ, அம்மா பார்க்க வேணாமா? ம், பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிளம்பலாமா? ம். இப்போது பொறுமையாக அம்மாவை ரெடி பண்ணி விட்டுட்டு தான் தேங்க ரெடி ஆகிறான். இப்போ ரெடி ஆகிட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு அம்மாவையும் தூக்கிக்கிறான் தயாங்க. சரிடா, நான் ஒரு 3 டேஸில் வந்துடுறேன், சரியா? ம், பார்த்து போயிட்டு வா. ஜங்குக்கா, நானும் வந்துடுவேன். பாய் பாய், என்னை மறந்துடக்கூடாது. நான் இப்படி போனதும் நீ வேற ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாது. நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்கு தான் சிரிக்கிறான். இப்போ தேங் தான், பாத்தியாடா வாய, உடம்பு சரியில்லைனா மட்டும் கொஞ்சமாவது குறையுதா பாருதுக்கு. ம், நீ போ. ஜங்குக்கா, நீ பார்க்க மாட்டேல்ல? ஐயோ, என் அழகியை தவிர்த்து நான் யாரும் பார்க்க மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். இடி, அவனுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறது தான் வேலையா? ம், என்னோட ஜங்குக்கா ரொம்ப அழகு. எல்லா பொண்ணுங்களும் இவனை தேடி வரும். அதுக்காக தான். இங்கே பாரு ஜங்குக்கா, நான் வளர்ந்து வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஜங்கு தான் சிரிக்கிறான். இப்போ தேங் தான், ஏண்டி நீயே தம்மா துண்டு தான் இருக்க, நீ வளர்ந்து வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுமா உனக்கு? ம், எனக்காக வெயிட் பண்ணுவான். ஜங்குக்கா, நீ வெயிட் பண்ணுவல்ல? ஐயோ, ஒன்று மாரி ஒரு அழகி இருக்கும் போது நான் யாரை பார்ப்பேன் சொல்லு? நீ தாண்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போது நான் வளர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ம், ம், சரி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். எப்பா, உங்கள் லவ்ஸ்லாம் போதும், நான் மேலே கிளம்புறேன். பஸ்ஸு போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். சரிடா, கிளம்பு. பார்த்து ஜாக்கிரதடா, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. ம், சரி மச்சான் அப்படின்ட்டு இப்போ தேவன் தான் கிளம்பி போயிருப்பான் அம்மாவை கூட்டிகிட்டு. இப்போது இதை தான் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அன்றைக்கி தான் நான் புத்துவை கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், புட்டுவா? அவளோட பேர் அம்முன்னு எனக்கு முன்னாடி தெரியாதுடா. தியாங் வந்து அவளை பார்த்ததுலேருந்தே புட்டுன்னு தான் கூப்பிடுவான். அப்படி தான் நானும் அவளை கூப்பிட ஆரம்பித்தேன். அவளோட உண்மையான பேர் எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கி தான் தேங்க பார்க்கும்போது புரிஞ்சுது, அம்மு தான் என்னோட புட்டுன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜிமின் தான், அப்போது அம்மு வந்து தேங்கோட தங்கச்சின்னு உனக்கு தெரியாது, தேங்கோட அப்பா கிம்முன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுடா. இத்தனை வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமே தவிர்த்து எங்களோட பேக்ரவுண்டை பற்றி நாங்கள் பேசினதே கிடையாது. அவங்க அப்பா பேர் கிம்னு மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. அதே மாதிரி எங்கள் அப்பா பேர் ஜியான் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். என்னோடய பேக்ரவுண்ட் எதுன்னு அவனுக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் அம்மு வரல. சரி, தேங்க என்ன ஆனா? தேங்க பார்த்தியா திரும்பி? பார்த்தேன். 3 நாள் கழித்து வந்தான். இந்த மாதிரி அம்மு அதே ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறாங்க, டிசி வாங்கி மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. லீவ் டேஸில் போகும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது, இன்றைக்கி எக்ஸாம் நல்லா இருந்துச்சுலடா? ம், என்ன ஒழுங்காக பண்ணியிருக்கல அப்படின்னு ஜங்குக்கு தான் தேங்க பார்த்து கேட்குறான். ம், பண்ணியிருக்கனே, நீனே? ம், பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பரில் அப்படின்னு சொல்லி தேங்க பார்க்குறான். தேங்குமே சென்டம் அப்படின்னு சொல்கிறான். அதே வார்த்தையை தான் ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போ 2 பேரும் சிரிக்கிறானுங்க. அப்போது இந்த பேப்பரில் நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டோம், ரைட்டா? ம், சரிவா போகலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் வரானுங்க. சரிடா, பேக் பண்ணுவோமா, நாளைக்கு வேறு காலையில் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறான் தயங்க. அதுக்குள்ளேயே கிளம்புற? ம், ஆல்ரெடி அம்மா வீட்டிலேருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்கடா. இதில் புட்டு வேறு எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ தேங்க தான் சிரிக்கிறான். எப்படா இருக்கா என் கேர்ள் ஃப்ரெண்டு? ம், ரொம்ப நல்லா இருக்காடா. மேடம் ரொம்ப தின்னு எக்ஸ்ட்ரா 2 கிலோ ஏறியிருக்காங்க. ஜங்குக் தான் சிரிக்கிறான். ஏன்டா பிள்ளையை கண்ணு வைக்கிற பைத்தியக்காரா? பின்ன என்னடா, இங்கே சாப்பிட்டதோட மேடம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய், கண்ணு வைக்காதடா. அப்புறம் இருந்தா அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், இதை கொடுத்துரு. இது வேறையா? ஆ, சரித்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாக்ஸ் எடுத்து தான் தேங்கோட பேக்கில் வைக்கிறான். இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். ஜங்குக்கும் பேக் பண்ணுறான். என்னடா நீ கிளம்புறியா என்ன?
அப்போ நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? அப்பா வேறு கால் பண்ணார். சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சா அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் கிளம்புறாங்க ஹாலிடேஸ்க்கு. சரி பாய்டா அப்படின்ட்டு 2 பேரும் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. இதுதாண்டா நான் அவனை கடைசியாக பார்த்தது. என்ன அதுக்கப்புறம் தயங்க பார்க்கலையா என்ன? 11th ஜாயின் பண்ணலையா? இல்லை, வெக்கேஷன் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வந்தேன். ஆனால் அவள் திரும்பி வரவே இல்லை. ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி பஸ்ஸில் வந்துட்டுருப்பான், ஒருவேளை சிக்னல் இல்லையோ நினச்சி நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தேன், வரல. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பி போனேன். 11th கிளாஸில் உட்காந்துட்ருக்கும் போது ஃபஸ்ட் டே அட்டண்டன்ஸ் எடுத்தாங்க. அன்றைக்கி அந்த நேம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வரும், அடுத்தது தேங்கோட பேர் வரும். தேங்கோட பேர் இல்லவே இல்லை. என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஆமாம். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு மேமை கேட்டேன். அட்டண்டன்ஸை செக் பண்ணால் தேங்கோட பேரே வரல. ஒருவேளை கிளாஸ் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு கிளாஸ் எல்லா அட்டண்டன்ஸ்லையும் பார்த்தேன், அவன் பேரே இல்லை. நேராக பிரின்ஸிபல் ரொம்ப கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. என்ன டிசியா? எப்படி? அது அவங்க அம்மா இறந்துட்டாங்க நடுவில். அதனால் அவங்க அப்பா வந்து அவனை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாராம். அதனால் டிசி வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரிசல்ட் வந்த 2 days கழிச்சு தான்ப்பா வந்தாங்க. அவங்க அப்பாவும் கூட ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வந்துட்டு தேங்க் தான் கால் பண்ணுறான். நாட் ரீச்சபிள்னு வருது. திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுறான். சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லை நாட் ரீச்சபிள்னு வருது. இது மட்டும்தான் திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தயங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. சொல்லுடா. நான் போய் எப்பட்றா அம்மாவை கொண்டு இருப்பேன்னு அவன் நினச்சான். எனக்கு புட்டுவை அவ்வளோ பிடிக்கும்டா சின்ன வயசுலேருந்து. சொல்லப்போனால் தேவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நான் காலேஜ் முடிக்கும் போது கூட தேவங்க இப்போ எப்படி இருப்பான், புட்டு இந்நேரத்துக்கு வளர்ந்துருப்பாள்ல, எப்படி இருப்பா அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன்டா. சத்தியமாக சொல்லுவேன், எனக்கு புட்டு தான் அம்முன்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழறான். இப்போ ஜிமின் தான் ஹக் பண்ணிக்கிறான். சரி சரி ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத. எப்பட்றா அவளை எப்படிடா கொண்டு இருப்பேன், அவன் எப்பட்றா நினச்சான் அந்த மாதிரி அப்படின்ட்டு ஜங்குக் தான் தேம்பி தேம்பி அழறான். ஜிமின் தான் பார்க்குறான். அவங்க அங்கிள் ஆண்டி செத்துட்டாங்கன்னு சொன்னப்போ கூட அவன் இந்தளவுக்கு எமோஷ்னல் ஆகலை. இவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆகி அழறானா, அப்போது ஜங்குக்கோட லைஃப்பில் தேங்கும் அம்மும் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போது லாயர் தான் அதை கேட்டுட்டு, ஜிமின் நீ ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதா என்ன? தேங்க பற்றி? இல்லை, நான் ஜங்குக்கு காலேஜில் தான் பார்த்தேன். காலேஜ்லேருந்து தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவன் ஸ்கூல் லைஃப் பற்றி எனக்கு தெரியாது. சொல்லியிருக்கான் உன்னை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்ட்டு. ஆனால் அது இவனாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். சரி நீ ஜங்குக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ, மித்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு கிளம்பிடுறான் லாயர் சொன்னதும். இப்போ ஜிமின் தான் ஜங்கு கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். ஏன்னா ஜங்குக்கோட பேங்க் பேலன்ஸ் மொத்தமாக போயிடுச்சு, அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடுச்சு, அவன்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ ஜங்குக் தான், மச்சான் உனக்கு கஷ்டமாக இருந்தா என் வாழ் நல்லா அசிங்கமாக வந்துடும்டா, மூடிட்டு வா அப்படின்ட்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குட்டி வீடு தான். டே மச்சான், இப்போதைக்கு இந்த வீடு மட்டும் தான்டா தப்பிச்சது, மற்றது எல்லாமே நம்ம 2 பேர் சேர்ந்து வாங்கினதுனால அது எல்லாமே போயிடுச்சுடா, உன் பேர் கூட இருந்ததுனால. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நம்ம திருப்பினதுக்கப்புறம் நம்ம மாறிக்கலாம். டே அதை நான் தாண்டா கேட்கணும், என்னால் தாண்டா உனக்கு மொத்தமாக லாஸ் ஆச்சு. பரவாயில்ல விட்றா, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சம்பாரிச்சிட போகிறோம், இது பெரிய விஷயமா, அதான் நீ என் கூட இருக்கல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற? இல்லை, இந்த நிமிஷம் தேவங்க என் கூட இருந்தானா அவனும் அதாண்டா சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். டேய் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக புரியலடா. தேவங்க்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நீ எப்படிப்பட்டவனும் தெரியும்,
ம். ஆமாம். அப்படி இருந்தும் அவன் தங்கச்சிய நீ தான் கொண்டிருப்பான்னு அவன் எப்படி நினச்சான்? எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. அதான் எனக்குமே புரியல. இவ்வளோ நாள் அவன் எங்கே இருந்தான்? எதுக்கு இவ்வளோ பெரிய பழியை என் மேலே போடணும்? அதான்டா எனக்கும் புரியல அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஒருவேளை அவனை யாராவது அப்படி நம்ப வச்சுருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் யோசிக்கிறான். ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் தான், ஆனால் இந்த எல்லா கேள்விக்கும் ஒருத்தவங்கிட்ட விட இருக்குது. யார்? வயன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கும் இப்போ தான் புரியுது. ஆமாம்ல, தேவங்க பார்த்துட்டு நான் எப்படி வயனை பற்றி மறந்தேன் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஜிமின், முதல்ல இந்த வயன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அவளுக்கும் இந்த கிம் ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தன்றது நமக்கு தெரியணும். இப்போ ஜிமின் தான், எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னது? நம்ம கோர்ட்டில் ஒரு குழந்தைய பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த குழந்தைய கூட வயன் டெபின்னு சொல்லி கூப்பிட்டா, ஞாபகம் இருக்கா? ம், இருக்கே. அந்த குழந்தை கூட வயனை பார்த்து அம்மான்னு சொல்லிச்சு. ஏன் தேவங்கும் வயனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக்கும் அதை யோசிக்கிறான். ஏன் இருக்கக்கூடாது? அவளும் யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கா, இவனும் யூஎஸில் தான் இருந்திருக்கான். ஒரு வேளை அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போ ஜிமின் தான், அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஜாடையில் தேங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வெறும் ஃபேஸ் கட் வச்சுலாம் நம்ப முடியாதுடா. சரி, ஃபேஸ் கட் வேணாம். ஒரு வேளை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும்ல அவங்க யாருன்றது. இப்போது ஜங்குக்கும் அந்த யோசனை வருது. எப்படியாவது அந்த குழந்தை யார், இந்த ஒயின் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் கிம்மு அப்புறம் அம்முவும் யார் கொண்டு இருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சி தியாவுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி என் அங்குளும் ஆண்டியை யார் கொண்டா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். சரி, எல்லாத்தையும் தேடுவோம். ஃபஸ்ட்டு ஒயின் யாருன்றதை கண்டுபிடிப்போம், சரியா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போது இந்த சைட் பார்த்தா வயனை தயங்க டெபி எல்லோரும் மேன்ஷனுக்கு தான் வராங்க. இப்போ காரை விட்டு இறங்கி வயன் தான் முன்னாடி போகிறா, டெபியை தூக்கிட்டு பின்னாடி தயங்க வரான். அவன் ஒன்று தான் பார்த்துட்டு வரான். வந்துட்டு இப்போ நடு ஹாலில் நின்று அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதை தான் பார்க்குறான். பார்க்கும்போது அவன் கண்ணே கலங்குது. அப்பா அப்படின்ற மாதிரி கண்ணில் தண்ணியாக வருது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வயன் பார்த்துட்டு, மெய்ட் இங்கே வாங்க. சொல்லுங்கள் மேம். டெபிக்குள்ளே கூட்டு போய்ட்டு சாப்பாடு கொடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேம். அவங்க டெபியை தூக்கிக்கிறாங்க. மம்மா எனக்கு நீ ஊட்டி விடு. நான் வரேன்டா, நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை. அம்மா சொன்ன கேட்பல. சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டெபி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ வயந்தான் தேவன் கிட்ட வரா. தேவன் அப்படின்ட்டு அவன் கண்ணை துடைக்கிறான். என்ன? டெபி இருக்கான், அவன் முன்னாடி எதுக்கு அழற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். சரி ஒன்றும் இல்லை, கூலாக. எப்படி எல்லாத்தையும் பழையபடி மாற்றிட்ட அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே சொல்கிறான். வயன் தான் சிரிக்கிறா. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொன்னதும் சரி அப்படின்ட்டு தேவங்க தான் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். இப்போது 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தேவங்க தான், வயன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அது என்னன்னு பார்க்குறேன், நீயும் டெபியும் போய் தூங்குங்க, நான் வந்துடுறேன். அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணலாம்ல ரூம்லேயே அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. சரி வா. இப்போது டெபி தான் சோஃபாவில் உட்காந்து விளாண்டுட்ருப்பான். டெபி வா தூங்க போகலாம். அம்மா இரு, இந்த கேம் முடிச்சுட்டு வரேன். டைம் ஆச்சு, போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க ஃபோனை வாங்கிட்டு டெபியை தூக்கிட்டு நேரம் ரூமுக்கு தான் போயிடுறா. இப்போ ஒரு 1/2 கழித்து பார்த்தா தேங் தான் சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ரூமில். வயன் வந்து டெபியை தூங்க வச்சிட்ருக்கா தட்டி கொடுத்து. டெபி நல்லா தூங்கிட்டான். அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் வயன் எந்திரிச்சு தேங்கிட்ட வரா. வந்து பொறுமையாக சோஃபாவில் தான் உட்கார்றா. இப்போ தேங் தான் பார்த்துட்டு, என்ன வயன் தூங்கலையா என்ன?
தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் நல்லா சாஞ்சு மேலே பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்கா. என்னடி, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றத யோசிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள எதுக்கு நீ ஜாமீன் வாங்க விட்ட? இப்போ திரும்பி தயங்க தான் பார்க்குறா. எதுக்கு? வெறும் ஜெயில் தண்டனை மட்டும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துடலாமா? எனக்கு புரியல. கொலை பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துடலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு எதுக்கு நீ கேஸ் கொடுத்த? எதுக்குன்னா அவனை அசிங்கப்படுத்தி தான். இந்த ஊர் எப்படி பேசிச்சு? த பிஸ்னஸ் மேன் ஜியான் ஜங்குக், அந்த பேர் இன்றைக்கி என்னவா இருக்குது? எல்லார் முன்னாடியும் ஒரு கொலைகாரனாக நிற்கிறான். அதுதான் எனக்கு வேணும். அவன்லாம் இன்னும் அனுபவிக்கணும் தயம். இது பத்தாது, அவனை ஜெயிலில் போட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கேமை. பொறுமையாக போக போக தெரியும். நீ உன் ஃப்ரெண்டுன்றதுனால சொம்பத்துக்கிட்ட இங்கே வராத அப்படின்னு சொல்கிறா. ஏய், நான் அப்படி சொன்னேன்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு இல்லை. முன்னாடியே சொல்கிறேன், எங்கே சப்போர்ட் பண்ணிடுவியோன்னு. நான் உயிராக நினச்ச 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே. நான் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அப்போ சரி, நாளையிலேருந்து அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு வயனோட கண்ணில் தான் அவ்வளோ கோவம். ஓகே டாமி, இதோட இந்த 3rd பார்ட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்குறேன். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்கடா. பாய்.